நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் வளர்ப்பு. சிப்பி காளான் வந்து எப்படி வளர்க்குறாங்க? இந்த வைக்கிப்பிள்ளை எடுத்துட்டு போயிங்க நம்ம பொட்டேஷன் பொடியும் ஃபார்மாலினையும் ஊற்றிங்க 18 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இந்த பிள்ளை டெட்டாயிலுங்க நம்ம விட்டுருக்கிற தொற்று நீக்கத்தை பண்ணிட்டு தான் நம்ம பேக்கையவே கை வைக்கணும். தொற்று நீக்கம் மண்ண பில்லுங்க 18 மணி நேரம் நம்ம ஊற வச்சு தண்ணிக்கு அமுத்து போடுற பக்குவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேங்க. இப்படி மடிக்கணுங்க. இதுதான் 120 ரூபா விதைங்க. கொஞ்சம் விதை உள்ள போட்டுக்கணுங்க. ஒரு லேயர் வைக்கிப்பில் வைக்கணுங்க. 5 லைன் வைக்கணுங்க. 16 நாள்ல மொட்டு வச்சிருங்க. ஹோல்ஸ் போடணும், டேட் எழுதணும், இதெல்லாம் உரிக்கட்டி மாட்டி இருக்கிறேங்க. 10 நாளுக்குள்ள பேக்குங்க. இது 5 நாள் பேக்குங்க. ஈல்டு வந்துருச்சுங்க. இது ஒரு 2வது நாளுங்கும் போது இந்த மாதிரி ஸ்டேஜ் வருங்க. 2-3 மணி நேரத்துல அப்படியே உங்களுக்கு பெருசாகி இந்த அளவுக்கு வந்துருங்க. இப்படித்தான் உரிக்கட்டி மாட்டணுங்க. இதுல வந்து 800 பேக் போடுற மாதிரி உரிக்கட்டி இருக்கிறேங்க. நல்ல லாபகரங்க. ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவி எல்லாம் வந்து இது தொழில் பண்றது நல்ல லாபகரம். 10 ல இருந்து 15 கிலோ வரைக்கும் கேளான் எடுப்பேங்க. ஒரு 50,000 ரூபாய் மானியம் கொடுத்துருக்குறாங்க. நாங்க 2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். 3.5 கிலோ கேளான் எடுக்கலாம். காலத்துக்கு வந்து அந்த கொசும்பி மொய்ங்க மாஸ்க் போட்டுக்கணும். இந்த கேளான் மொட்டு வந்து கீழே விழுந்துருங்க. ஒருத்தர் போவோம், 2 பேர் போவோம், அதுக்குள்ள ஓவோம் பேசுவோம். நம்ம வீட்டுக்கிற அந்த சுவாசிக்கிற அந்த மூச்சு வந்து அதுல படு ஒரு கேளான்ல வந்து ப்ராப்ளம் வருங்க. சிப்பி கேளான் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வருங்க. கேளான் குழம்பு வச்சோம்னாலோ, வறுத்தோம்னாலோ, ஜில்லி போட்டாலோ, பிரியாணி செஞ்சாலோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்குது இந்த சிப்பி கேளானுங்க. இது ஆட்டி குழம்பு வச்சோம்னா ஜம்முன்னு இருக்குதுங்க. வேலைக்கு போறதோட வீட்டுல இருந்து இது நல்ல வேலையை பண்ணலாம். அனுமதி கொடுப்போம். வாங்க, சப்போர்ட் பண்றோம். எவ்வளவு லாபகரமான ஒரு தொழில் வந்து இந்த சிப்பி காளான் வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்களை பேரு, உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். பொன்னைங்க உண்டம்போதுங்க, சங்கீதாங்க, கேளான் பண்ண வச்சிருக்கிறேங்க. வைக்கிப்பிள்ளை நாம பழனிங்க, சத்திங்க, தஞ்சாவூருங்க. ஒரு ரோல் என்ன ரேட் வருதுங்க? நான் இது இறக்குனதெல்லாம் 270ங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இறக்குன பில்லு வந்து 320ங்க. 320. சீசன் பொறுத்து வைக்கிப்பில் எடுக்கலாங்க. இதுதான் ரோலுங்க. வைக்கிப்பில் ரோலுங்க. வைக்கிப்பில்லை எடுத்துட்டு போயிங்க நம்ம 18 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். பொட்டேஷன் பொடியும் ஃபார்மாலினையும் ஊற்றிங்க 18 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இந்த பில்லை ஊற வச்சு எடுத்து காய வச்சு தான் பேக் போடணுங்க. அங்கே ஒன்று நான் இப்போ காய வச்சிருக்கிறேங்க. போடுற பக்குவத்துக்கு இருக்குதுங்க. இப்போ பில்லு இது என்னங்க மேடம்? இது டெட்டாயிலுங்க. கை வாஷ் பண்ணணுங்க. உள்ள போகும்போது டெட்டாயில் போட்டு கை கழுவிட்டு நம்ம விட்டுருக்கிற தொற்று நீக்கத்தை பண்ணிட்டு தான் நம்ம பேக்கையவே கை வைக்கணும். சுத்தபத்தமா இருக்கணும். எந்த ஒரு பாக்டீரியாவும் உள்ள அண்டக்கூடாதுங்க. இது தொற்று நீக்க மண்ண பில்லுங்க. 18 மணி நேரம் நம்ம ஊற வச்சு தண்ணிக்கு அமுத்து இப்போ வந்து போடுற பக்குவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேங்க. கவர் வந்து இப்படி மடிக்கணுங்க. மடித்து திருப்பணுங்க லப்பர் போட்டு. அப்போ தான் வந்து இந்த உரியில் நல்லா வந்து உட்காருங்க. இது கேளான் விதைங்க. இதுதான் 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரது இல்லைங்க? இதுதான் 120 ரூபா விதைங்க. இதில் வந்து 200 கிராம் விதை போடணுங்க. கொஞ்சம் விதை உள்ள போட்டுக்கணுங்க கவருக்குள்ள. இப்போ ஒரு லேயர் வைக்கிப்பில் வைக்கணுங்க.
நல்லா அமுத்தி விடணுங்க. அமுத்தி விட்டுற அளவுக்கு நம்மளுக்கு கேளான் வந்து நல்லா வருங்க. கொஞ்சம் விதை ஒரு லைன் வைக்கி பில்லு, அப்புறம் விதை போடணுங்க. சுற்றி விதை போடணுங்க. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு லேயருங்க. அதே மாதிரி 5 லேயர் போடணும். இதே மாதிரி 5 லைன் வைக்கணும். இதே மாதிரி 5 லைன் வைக்கணுங்க. அஞ்சு லேயர் போட்டாச்சுங்க. போட்டு இதை மடித்து லப்பர் பேண்ட் போட்டுறோனுங்க. எடுத்து கொண்டு போய் உள்ள உரியில் மாட்டிடணுங்க. மாட்டினா 16 நாளில் மொட்டு வச்சிருங்க. இப்போ அங்கே வச்சா மட்டும்தான் ஆமாங்க வருங்க. எங்கே வேணுனாலும் வராதுங்க. கூலிங் கொடுக்கணுங்க. உனி வந்து இதுக்கு கூலிங் கொடுக்கணுங்க. கூலிங் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா மொக்கு வைக்கும். ஹோல்ஸ் போடணும், டேட் எழுதணும். வந்து நம்ம உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து ஒரு 12 ஹோல்ஸ் போடலாங்க. 11 12 ஹோல்ஸ் போடலாங்க. போட்ட பிறகு நம்ம டேட் எழுதணுங்க. அப்புறம் தான் வந்து 2.5 மாசத்துல நம்ம வந்து இந்த பேக்கை வந்து ரிமூவ் பண்ணுவோம். அந்த ஹோல்ஸ்ல தான் வந்து கேளான் வருங்க. வெளியே கேளான் வருங்க. அந்த ஹோல்ஸ்ல தான் 3.5 கிலோங்க. 12க்கு 24 இந்த பேக். இது பேக்குங்க. இதெல்லாம் உரிக்கட்டி மாட்டி இருக்கிறேங்க. உருக்கட்டி மாட்டி இருக்கிறேங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஜேஸ் ஒரு 4-5 நாள் பேக்குங்க. இது 10 நாளுக்குள்ள பேக்குங்க. இதெல்லாம் வந்துங்க. இது ஒரு 10-5 நாள் பேக்குங்க. இதுலெல்லாம் உனி வந்து ஈல்டு வர வச்சிருங்க. ஈல்டு வந்துருச்சுங்க. இது ஈல்டு வந்துடுதுங்க. இது ஒரு ஸ்டேஜ். ஆமாங்க, இது ஒரு ஸ்டேஜுங்க. இது ஒரு ஸ்டேஜுங்க. ஒரு 2வது நாளுங்கும் போது நல்ல இந்த மாதிரி ஸ்டேஜ் வருங்க. ஒரு 2-3 மணி நேரத்தில் அப்படியே உங்களுக்கு பெருசாகி இந்த அளவுக்கு வந்துடுங்க. வந்துடுங்க. இப்படித்தான் உரிக்கட்டி மாட்டணுங்க. இப்படித்தான் மாட்டணுங்க. எத்தனை உரி கட்டி இருப்பீங்க இதில் வந்து 800 பேக் போடுற மாதிரி உரி கட்டி இருக்கிறேங்க. இப்போ பேக் வந்து வெளியே ரெடி பண்ணி உள்ள மாட்டிடுவீங்க. ஆமாங்க, மாட்டிடுவேங்க. இதில் வந்து வைக்கோலும் உள்ள செலுத்திருப்பீங்க. ஆமாங்க, வைக்கோலுங்க. ஒரு பேக் இந்த மாதிரி மாட்டிட்டீங்கன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குங்க? 2.5 மாசத்துக்கு இருக்குங்க. 2.5 மாசத்துக்கு அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. எத்தனை விதை இதுல வந்து ஒரு பேக்குக்கு வந்து 200 கிராம் விதை இருக்குது. 200 கிராம் விதை. இப்போ எப்பவுமே இது கூலிங்காவே தான் இருக்கும். செட் இல்லையா? கூலிங்காவே தான் இருக்கணும். டெம்பரேச்சரும் இருக்குங்க. அங்க இருக்கு பாருங்க. எவ்வளவு செல்சியஸ்ல இருக்குங்க? 26 இருக்குதுங்க. 30 வரைக்கும் இருக்கலாங்க. 30 வரைக்கும் இருக்கலாம். 30. இப்போ சுமார் எத்தனை பேக் இருக்குங்க? இது சுமார் 800 பேக் போடலங்க. நாங்க கம்மியா போட்டுருக்கறோங்க. ரொம்ப குறைவா தான் போட்டுருக்கோம். ஆமாங்க, குறைவா தான் போட்டுருக்கோம். சிப்பி காளான் வளர்ப்பு இதை வந்து நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சரிங்க. நாங்கள் வந்து 2 வருஷம் ஆச்சுங்க இந்த தொழில் பண்ணி. யூடியூப் மூலிமா தான் எடுத்து நாங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்குள்ளே போய் விதை எல்லாம் வந்து ஆர்வட்டாக வாங்கணும் என்னங்கிறத வந்து விசாரித்து அவரே எங்களுக்கு செட்டு போட்டு கொடுத்தாருங்க. செட்டு போட்டு கொடுத்து அவரே வந்து எங்களுக்கு இந்த ஒரு பேட்ச் ஃபுல்லாக நாங்களே எடுத்து தர்றோம். உங்களுக்கு நீங்கள் எடுத்துருங்க, நாங்கள் வந்து என்னென்ன வேணுமோ உங்களுக்கு நாங்கள் வாங்கி தர்றோம். 11க்கு 42 செட்டு போட்டு கொடுத்துங்க. அவர் ஒரு பேட்ச் ஃபுல்லாக விதையிலேருந்து கவர்லேருந்து அனைத்துமே உரிக்கட்டுறக்கு கவர்லேருந்து எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுத்தாருங்க. வாங்கி கொடுத்து ஒரு பேட்ச் ஃபுல்லாக எங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்தாருங்க. எடுத்து கொடுத்தாரு. இப்போ இந்த தொழில் வந்து எப்படிங்க லாபகரமான ஒரு தொழில்? லாபகரங்க, நல்ல லாபகரங்க, நல்ல லாபம். ஒரு பக்கம் வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் வாங்குறோம், அதே மாதிரி இது வீட்டில் இருந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவையெல்லாம் வந்து இது தொழில் பண்ணுறது நல்ல லாபகரம். மாதம் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வருமானம் நமக்கு கிடைக்கும்? மாதங்கிறது வந்து நாங்கள் தினமும் 1500லேருந்து 1600 ரூபாய் வரைக்கும் 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் கேளான் எடுப்பேங்க. 11க்கு 42 செட்டுங்க. 800 பேக் போடலாங்க. 10லேருந்து 15 வரைக்கும் எடுக்கலாங்க. கிளைமேட் பொறுத்தவோ அதுக்கு மேலே வரும். இப்போ இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க மேடம்? நாங்கள் உங்களுக்கு 3 பண்ணியிருக்கிறேங்க. 2.5 செலவு,
அதில் 50 வந்து மானியம் வந்து 3 லட்சத்தில் மானியம் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குதுங்க. மானியம் வந்து ஒரு 50,000 ரூபாய் மானியம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் 2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோங்க. ஓகே, அதாவது 3 லட்ச ரூபா ஆச்சுங்க. இதில் நீங்கள் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ 50,000 ரூபா கவர்மெண்ட் வந்து மானியமும் உங்களுக்கு மானியம் கவர்மெண்ட்டும் மானியம் 50 ரூபா கொடுத்துருக்கோம். இது எப்படிங்க விவசாயத்தில் சேர்ந்ததா? விவசாயத்தில் சேர்ந்ததுங்க. விவசாயத்தில் சேர்ந்ததுங்க. இந்த விதை வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்க மேடம்? நாங்கள் 120 ரூபாய்க்கு விதை வாங்குறோங்க. 120 ரூபா. 120 ரூபாய்க்கு விதை. எத்தனை பேக் ஆகுதுங்க? பேக் வந்து அதில் 5 பேக் போடலாங்க. 1 கிலோவுக்கு வந்து 5 பேக் போடலாம். 3.5 கிலோ பேக் 5 கிலோ பேக் போடலாம். இப்போ 120 ரூபாய்க்கு நீங்கள் விதை வாங்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வருமானத்தை கொடுக்குது? 120 ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு நாங்கள் வந்து 200 கிராம் விதை போடுறேங்க ஒரு பேக்குக்கு. அது வந்து 2.5 மாசத்துல 3 கிலோ கேளான் எடுக்கலாங்க. 3.5 கிலோ கேளான். 3.5 கேளான். 3.5 கிலோ 2.5 மாசம் வரைக்குங்க அந்த பேக் வச்சுட்டு இருந்தோம்னா 3.5 கிலோ கேளான் எடுக்கலாம். ஓகே, அப்போ 120 ரூபா வாங்கினா ஒரு 3000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். லாபம் உண்டுங்க. அதில் வந்து 18 மணி நேரம் வக்கிப்பில்லு நலை வைக்கணுங்க. அதுக்கு ஃபார்மாலின் பொட்டேஷன் பொடி வாங்கணுங்க. வக்கிப்பில் வாங்கணுங்க. இன்னைக்கு வந்து வக்கீல் பில் வந்து மாதத்துக்கு ஒரு விலை விற்கிதுங்க. அந்த மாதிரி அது நாம் எப்படி சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வக்கிப்பில் இறக்கணுங்க. பில்லு நல்லா இருக்கணுங்க. பச்சை வீட்டு பில்லு இல்லாமல் நல்லா பழுத்த பில்லாக நல்லா இருக்கணும். விளைஞ்ச பில்லாக இருக்கணும். நல்லா பெருவெட்டு பில்லாக இருக்கணும். நாம் அதுக்கெல்லாம் கழிச்சது போக உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க. லாபம் கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்குங்க. லாபம் எல்லாம் கிடைக்கும். ஓகே, இந்த தொழில் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு சொந்த இடம் தான் நல்லதுங்களா? சொந்த இடம் இருந்தாலும் நல்லதுங்க. நிறைய பேர் மாடியில் பண்ணுறாங்க, இடம் இல்லை. மாடியில் பண்ணினாலுமே உங்களுக்கு லாபமெல்லாம் நல்ல லாபம் இருக்குது. ஓகே, இப்போ பெண்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க. சரி சரி. அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. 300 500 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மாதத்தில் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வருமானத்தை எடுக்க முடியுங்க? உங்களுக்கு நாங்கள் ஒரு 10லேருந்து 15 கிலோ வரைக்கும் ஈல்டு எடுக்கலாம். அப்படின்னா 3 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு 1000லேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். மாதம் ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் கூட வருமானம் இருக்கும். இது பெரிய லெவலில் பண்ணால் இன்னும் அதிகமாக இருக்கும். இது எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறது? பராமரிக்கிறது வந்து உங்களுக்கு உள்ள வந்து சுத்தமாக வச்சுருக்கணுங்க. பண்ணை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். மழை காலத்துக்கு வந்து அந்த கொசும்பி மொய்யுங்க. இந்த பழங்களுக்கெல்லாம் வந்து மொய்யிற மாதிரி கேளான் மணத்துக்கு வந்து அந்த கொசும்பி வருங்க. அதுக்கு வந்து நாங்கள் சுத்தமாக மருந்தடிச்சுங்க சுற்றியுமே நல்லா க்ளீனாக வச்சுருப்போம். பண்ணக்குள்ளேயும் வந்து யாரோ ஒருத்தர் தான் போகணும். அதை வந்து மாஸ்க் போட்டுக்கணும். டெட்டாயில் போட்டு கை கழுவிக்கணும். செப்பல் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோம்னா உள்ளே ஒரு செப்பல் தனியாக வச்சுக்கணுங்க. நம்ம நீட்டாக உள்ளே போகணும். எதையும் முட்டாமல் போய் கிளன் பொறிச்சிட்டு வெளியே வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஆமாங்க. அந்த கேளான் முட்டை வந்து கீழே விழுந்துருங்க. அதனால நம்ம வந்து ஒரே ஒருத்தர் உள்ளே போயிட்டோம்னா அதை நேக்க பொறிச்சிட்டு நம்ம அப்புறம் ஒருத்தர் போவோம், 2 பேர் போவோம், அதுக்குள்ளே ஓவோம், பேசுவோம். நம்ம விட்டுக்கிற அந்த சுவாசிக்கிற அந்த மூச்சு வந்து அதில் படும்போது வந்து கேளான் வந்து அது ப்ராப்ளம் வரும். கேளானில் வந்து ப்ராப்ளம் வருங்க. அதனால நாங்கள் வந்து யாரோ ஒருத்தர் உள்ளே போய் நீட்டாக எடுத்துட்டு இப்போ மொட்டு காளான் இருக்கு பார்த்தீங்களா? மொட்டு காளான் வந்து அந்த குளிர் பிரதேசங்கள்ல நல்லா விளையும். இந்த கோத்தகிரி, ஊட்டி, குன்னூர் பகுதியில் நல்லா விளையும். இப்போ இந்த சிப்பி காளான் வந்து நம்மளுடைய தரைப்பகுதியிலையும் நல்லா விளையும். நல்லா வருங்க. நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா தான் வருதுங்க. சிப்பி காளான் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வருங்க. மொட்டுக்கேளான் வந்து உங்களுக்கு ஊட்டி 18-17 செல்சியஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த கிளைமேட்டுக்கு அங்கே ஒத்து வருது. இது வந்து நம்ம ஏரியாவுக்கு நல்ல மூவிங் ஆகும். எங்கே இருந்தாலும் இந்த ஒரு மூவிங் ஆகுது. நல்லா காளான் வளர்த்தலாங்க. மொட்டுக்காளான் வந்து அதனுடைய சுவை ஒரு வேற மாதிரி இருக்குங்க. இப்போ சிப்பி காளானுடைய சுவை நம்ம சமையல் அது வந்து நம்ம மட்டன் சிக்கன் எடுக்கிற டேஸ்ட்டுக்கு வந்து இந்த கேளான் குழம்பு வச்சோம்னாலோ வறுத்தோம்னாலோ ஜில்லி போட்டாலோ பிரியாணி செஞ்சாலோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்குது இந்த சிப்பி கேளானுங்க. மொட்டு கேளானில் விட மட்டன் குழம்பெல்லாம் வந்து ஆட்டை வச்சாங்கன்னா இது ஆட்டி குழம்பு வச்சோம்னா ஜம்முன்னு இருக்குதுங்க. சூப்பராக இருக்கு. நீங்கள் அடிக்கடி சமைப்பீங்களா? நாங்கள் செய்வோங்க. சில்லி அதிகமாக போடுவீங்க? ஜில்லியும் போடுவோங்க. இந்த சிப்பி காளான் இப்போ சார் கூட காமிச்சாருங்க. சரிங்க. அது வந்து ஒரு வேற மாதிரி இருக்கு. அந்த சிப்பி மாதிரியே இருக்குது. எப்படி அந்த சிப்பி வடிவத்துல வர்றதுக்காக தான் இந்த மாதிரி நீங்க செட்டப் எல்லாம் பண்றீங்களா? அந்த பேக்ல வச்சு? ஆமாங்க. அப்பதான் அந்த மாதிரி வருது. ஆமாங்க. அப்பதான் அப்படி வருது. நல்லா இருக்கும். நல்லா வருங்க. ஓகே. இப்போ இந்த தொழில்ல வந்து
இருக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் ஏதாவது நஷ்டமடையவும் வாய்ப்புகள் நஷ்டமும் இருக்குங்க கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நஷ்டம் வரும். வைக்கப்பில் வந்து நல்லா வள்ளினா அதுலயும் நஷ்டம் வரும். ஃபார்மாலின் ஊத்துறோம், நம்ம ஃபார்மாலின் அவங்க வந்து கரெக்டா முறையா கரெக்டா கொடுக்கல அப்படின்னா அதுல தண்ணி கலக்குவாங்களாமா. அப்படியெல்லாம் வந்தாலும் உங்களுக்கு ஃபார்மாலின்ல இருந்தாலும் அதுல வந்து தொற்று நீக்குங்கிறது வந்து வராத பேக்குக்கு கெடு. அப்படி இல்லைன்னா இந்த வைக்கப்பில்ல மண்ணு வருங்க, அதனால பேக்கு கெடு. அதனால சின்ன சின்ன ப்ராப்ளம் வருங்க. ஆனா வந்து இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நாம வந்து அதை இது பண்ண மாட்டோம். இது ஒரு 10 பேக் போகுதா, அதை அடுத்தது நம்ம 10 பேக், அதனாலதான் நம்ம டெய்லி பேக் போடுறோங்க. அதனால வந்து அடுத்தடுத்த பேக் நம்ம போடும்போது என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம டெய்லி அந்த பேக் அக்கட்டால எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு நஷ்டம் வராதுங்க. இதுல வராதுங்க, பெரிய நஷ்டம் வராதுங்க, லாபம் உண்டுங்க. புதுசா ஒரு தொழில் தொடங்குறவங்க வந்து இந்த தொழில தைரியமா பண்ணலாங்க. இப்போ யாராவது அட்வைஸ் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க மேடம், எங்க தாராளமா நீங்க வைக்கலாங்க. தாராளமா வைக்கலாம். தாராளமா நான் வேலைக்கு போறதோட வீட்டுல இருந்து இது நல்ல வேலையை பண்ணலாம். ஓகே. இப்போ உங்களை பெண்கள் வந்து யாராவது பாக்குறாங்க, நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறாங்க, உங்ககிட்ட நேரடியா வந்து இங்க வந்து எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்க? அனுமதி கொடுப்பேங்க, வாங்க அனுமதி கொடுப்போம், வாங்க சப்போர்ட் பண்றோம். ஓகே, இது போதுங்களே மேடம், வாங்க சப்போர்ட் பண்றோம். ஏதாவது புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து மேடம் வந்து ஒரு அரிய வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க நேரடியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேடமே வந்து எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. சரிங்க மேடம், இப்போ உங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குங்க? பொன்னைகவுண்டம்புதூருங்க, அன்னூர் பொன்னைகவுண்டம்புதூருங்க, மஸ்கவுண்ட செட்டிவாளை பஞ்சாயத்துங்க. ஃபோன் நம்பர் வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க, 97 88 36 25 73ங்க. வாங்க பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து அதாவது இந்த தொழிலை நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, யாராவது எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கி நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுப்பீங்க? வாங்க சப்போர்ட் பண்ணுறோம், வாங்க பண்ணலாம். ஹோல்சேல் ப்ரைஸில் உங்ககிட்ட வாங்குறதா இருந்தால் என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுப்பீங்க? 35க்குங்க ஹோல்சேல் பிரைஸ். இப்போ நானே வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன், மேடம் எனக்கு ஒரு 10 பேக்கெட் கொடுங்கன்னு சொன்னா நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுப்பீங்க. இதே கடையில போய் வாங்கினா 40 45ங்க. 45. அதனுடைய வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்குங்க? 180 கிராம். 180. ஓகே, சரிங்க மேடம், நிறைய தகவல் பாருங்க. நன்றிங்க. சிப்பி காளான் வளர்ப்பு. ஸோ இந்த சிப்பி காளான் வளர்ப்பில் வந்து நீங்களும் பங்கு பெறலாம், அதாவது நீங்களும் வந்து இந்த ஒரு தொழிலை வந்து செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி மேடம் வந்து நிறைய தகவல்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜ், சிவாருன் டிவி யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள், பல தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.